தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா எய்ம்ஸ் MBBS 2019 என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸை ஆன்லைன்ல எப்படி பே பண்றது, எக்ஸாம் சென்டரை வந்து எப்படி செலக்ட் பண்றது, அதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியும். கூகுள்ல போயிட்டு aimsexam.org அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா அகாடமிக் கோர்சஸ் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல மெடிசின் பக்கத்துல MBBS ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுல கீழே ப்ரொசீட் ஒரு டேப் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதுக்கப்புறம் RUC அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் யூனிகோட், உங்க பாஸ்வேர்ட் இந்த கேப்சா டெக்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணி அடுத்த ஸ்டேஜ்க்கு போகலாம். ஒருவேளை நீங்க RUC அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் யூனிகோட வந்து மறந்துருந்தா அதை எப்படி ஓபன் பண்றதுன்ற பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த பேஜ்ல லாஸ்ட்ல கீழே பாத்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் நியூன்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணாதான் இந்த பேஜ்ல அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல ரைட் சைடுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதுக்கப்புறம் உங்க பாஸ்வேர்ட் இந்த கேப்சா டெக்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஜெனரேட் கோட்னு ஒரு டேப் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் யூனிகோட் வந்து டிஸ்பிளே ஆகும், அதை வந்து காப்பி பண்ணி வச்சுங்க. இது யாருக்கெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ப்ரொவிஷனலா வந்து அக்செப்ட் பண்ணிருந்தாலும் எய்ம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிருந்தா அவங்க எல்லாருமே வந்து இந்த கோடை வந்து ஜெனரேட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இது டிஸ்பிளே ஆகும். அவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸை வந்து ஆன்லைன்ல பே பண்ண முடியும். அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் யாருமே வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்க அப்ளிகேஷன் வந்து ப்ரொவிஷனலா வந்து அக்செப்ட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோடியை வந்து ஜெனரேட் பண்ணிருக்கணும். இது ரெண்டும் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல மெடிசின் பக்கத்துல MBBS ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல ப்ரொசீட் இருக்கு, அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி, அதுக்கப்புறம் RUC நீங்க நோட் பண்ணி வச்சிருக்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் யூனிகோட், அதுக்கப்புறம் நீங்க செட் பண்ண பாஸ்வேர்ட் இந்த கேப்சா டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு லாகின் இருக்க அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. லாகின் பண்ணதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இருப்போம். மீதி பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே தெரியுற ப்ரொசீட் டு ஸ்டெப் 4 இருக்கு, அந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் இன் விச் क्वेश्चन பேப்பர் இஸ் டிசைட்னு ஃபர்ஸ்ட் கேட்கும். அதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல உங்க क्वेश्चन பேப்பர் தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து எய்ம்ஸ் UG எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ஏதாவது அப்பியர் ஆயிருக்கீங்களான்னு கேட்கும். நீங்க அப்பியர் ஆயிருந்தா எஸ் கொடுங்க, இல்லனா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல குவாலிஃபையிங் எக்ஸாம்னு ஒரு டேப் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா SSC 10+2 ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் சயின்சஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர் எக்ஸாம் ஈக்குவலன்ட் டு SSC, இது மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க எந்த மோட்ல வந்து உங்க +2 படிக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாம் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பாஸ் பண்ணவங்க பாஸ்ட் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அப்பியர்ட் ரிசல்ட் அவைட்டட், அதாவது ஆல்ரெடி எக்ஸாம் அப்பியர் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க வந்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அதாவது +2 அப்பியர் பண்ண போறவங்க, அதாவது இனிமேல் எழுத போறவங்க அப்பியரிங் இருக்க அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடுல உங்களுடைய 10th ரோல் நம்பர் கேட்கும், அதை வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செலக்ட் போர்டு நேம்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதாவது நீங்க +2 படிக்கிற போர்டோட நேம், அதாவது CBSEனா CBSE செலக்ட் பண்ணுங்க, ICSEனா அதை செலக்ட் பண்ணுங்க, அதர் போர்டுனா அதரை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் நேம்ல இருக்க இந்த டேபை நீங்க செலக்ட் பண்ணதான் எல்லா ஸ்டேட்டோட டீடைல்ஸும் வரும். நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸையும் என்டர் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு ஸ்டெப் 5 ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய ஃபீஸோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணதுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா SBIன்னு ஒரு லெட்டர்ஸ் தெரியுது பாத்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க எக்ஸாம் ஃபீஸை பே பண்றதுக்கு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதை யூஸ் பண்ணினாலும் நீங்க பண்ணலாம். நீங்க எந்த மோட்ல பே பண்றீங்களோ அந்த மோட செலக்ட் பண்ணிட்டு நீங்க பே பண்ணலாம்.
கிரெடிட் கார்டு இல்லைனா டெபிட் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து உங்க மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை பிரஸ் பண்ணதும் உங்க பேமெண்ட் இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே. அதில் பார்த்தீங்கன்னா உங்க பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு ஒரு டிஸ்பிளே மெசேஜ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 5th ஸ்டெப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு வரும். அதை ஓகேன்ற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் உங்கள் பேமெண்ட் ரிசிப்ட் வந்து பிரிண்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த கீழே தெரியுற இந்த பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து வச்சுக்கலாம். எக்ஸாம் சென்டர் சாய்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் டு ஸ்டெப் 6 இருக்கு, அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதும் இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டோட நேம்ஸை வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து எக்ஸாம் எழுத விரும்புறீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணதும் அந்த ஸ்டேட்டில் எந்தெந்த இடத்துல வந்து இந்த எக்ஸாம் நடக்குமோ அந்த எக்ஸாம் சென்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து ஃபில் ஆகிடுது, எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுத எந்த சென்டர் வந்து நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த சென்டரை வந்து நீங்கள் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஒரு சென்டரை தான் செலக்ட் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, அதுக்கப்புறம் சேலம், திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் நாகர்கோவில், திருநெல்வேலி, இந்த 7 இடங்கள்ல வந்து இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் சென்டரை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு ஸ்டெப் 7 இருக்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணதும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபைனல் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். உங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸை வந்து பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12/3/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ள உங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல பே பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சுக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.